ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஒரு 60 வயசுக்கு அப்புறமா பார்வை கொஞ்சம் மங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப எழுத்துக்கள் முன்ன மாதிரி தெளிவாக இல்லையா? ராத்திரி நேரத்தில் வண்டி ஓட்டுறப்ப கண்கள் ரொம்ப கூசுதா, சோர்வாக இருக்கா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இது வயசானதுனால வரக்கூடிய ஒன்று. இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. நம்மள பல பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? வயசாக ஆக பார்வை குறைஞ்சிட்டே போகிறது ரொம்ப சகஜம். அதை நம்மளால் தடுக்கவே முடியாதுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அது உண்மையா? ஆமாங்க, நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இதுக்கான ஒரு தீர்வு வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கிச்சன்லேயே இருக்குது. ரொம்ப எளிமையாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு தான். வாங்க அதை பற்றி தான் இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, நம்மளோட பார்வையை பாதுகாக்கிற அந்த சூப்பர் ஹீரோக்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் பலவீனமடைய காரணமான அந்த 3 முக்கியமான எதிரிகள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுன்னு புரியும். இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம் இருக்குல்ல, அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இரும்பில் எப்படி துடு பிடிக்குதோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளாரையும் ஒரு டேமேஜ் நடக்கும். புகை மாசுபாடு, சூரியனோட புற ஊதா கதிர்கள், இது மாதிரியான விஷயங்களால் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துரு பிடிச்சி வீக் ஆகிடும். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான எதிரிகள் இவங்க தான். ஒன்று, உடம்புக்குள்ளார நடக்கிற இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம். 2வது, கண் வறட்சியை உண்டாக்கக்கூடிய அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன். 3வது, நம்ம மொபைல், லேப்டாப்பு, டிவி ஸ்க்ரீனிங், இதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டு. ஆனால் இந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படவே வேணாம். இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இயற்கையாகவே நம்மளோட பார்வையை பாதுகாக்க நம்ம ஒரு சூப்பரான டீமை உருவாக்கலாம். அந்த டீமில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் சில குறிப்பிட்ட விதைகள். நம்ம டீமோட முதல் பிரிவு தான் இந்த பாதுகாவலர்கள். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு பவரை வச்சு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த துருவுக்கு காரணமான ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எடுத்து போராடுறது தான். இந்த நம்பர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. வெறும் 1 அவுன்ஸ் சூரியகாந்தி விதை, அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் ஈல கிட்டத்தட்ட பாதி கிடைச்சிடும். இந்த விட்டமின் இ நம்ம கண்ணோட விழித்திரையை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த பாதுகாவலர்களை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். சூரியகாந்தி விதையை தயிர் மேலே நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாலட்டில் தூவி கூட சாப்பிடலாம். பாதாம் பருப்பை ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம விழித்திரையோட மையப்பகுதியான மேக்யூலாவை பாதுகாக்கிறதுக்கு, கண் செல்களை சேதப்படுத்தும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிற சின்ன சின்ன எதிரிகளை அழிக்கிறதுக்கும் உதவுது. சரி, நம்ம டீம்ல அடுத்ததா வர்றவங்க ஆறுதல் அளிக்கிறவங்கிற பேர்ல இருக்கிறவங்க. பேரில் இருக்க மாதிரியே இவங்க அலர்ஜியை எதிர்த்து போராடி கண் வறட்சிக்கும் எரிச்சலுக்கும் ஒரு நல்ல ஆறுதல் கொடுப்பாங்க. நம்ம கண்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுரப்பிகள் அலர்ஜியால், அதாவது இன்ஃப்ளமேஷனால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்ணீர் சுரக்கிறது குறைஞ்சிரும். இதனால தான் கண்கள் வறண்டு போகுது, அரிப்பு வருது, பார்வை மங்குது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. வயசானவங்களுக்கு இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. இதை சரி செய்ய ஒமேகா 3 ரொம்பவே உதவுது. ஆளி விதைகள், சீயா விதைகள், நட்ஸு, இது எல்லாத்துலேயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது தெரியுமா? குறிப்பாக ஒரு சில வால்நட் சாப்பிட்டாலே போதும், ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான ஒமேகா 3 கிடச்சிடும். இதை எப்படி சாப்பிடலான்னா, ஆளி விதைகளை மட்டும் பொடி செஞ்சு தான் சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புல சேரும். சீயா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம். அதில் ப்ளூ லைட்டை தடுக்கக்கூடிய லூட்டன், ஜியாக்சாந்தின் சத்துக்கள் இருக்குது. இது ஒரு போனஸ் மாதிரி. வால்நட்ஸை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். நம்ம டீமோட கடைசி ரொம்ப முக்கியமான பெரிய கவசங்கள் இவங்க நம்ம கண்களுக்குள்ளார ஒரு இயற்கையான சன்கிளாஸ் மாதிரி வேலை செஞ்சு ஆபத்தான நீல ஒளியிலிருந்து பாதுகாத்து நைட்டில் பார்வை நல்லா தெரியறதுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாக்குலாங்கிறது நம்ம கண்ணோட ஹை டெஃபினிஷன் கேமரா சென்சார் மாதிரி. நம்மளோட கூர்மையான தெளிவான பார்வைக்கு இதுதான் காரணம். எழுத்துக்களை படிக்கிறது, முகங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலைக்கும் இதுதான் தேவை. லுட்டன், ஜியாக்சாந்தின் அப்படிங்கிற 2 சத்துக்களும் இந்த மாக்குலாவுக்கு ஒரு இயற்கையான கவசமாக இருக்குது. பிஸ்தா பருப்பில் இந்த 2 பவர்ஃபுல்லான சத்துக்களும் இருக்குது. இது நீல ஒளியை ஒரு ஃபில்டர் மாதிரி தடுத்துரும்.
பூசணி விதைகளில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணுன்னா ராத்திரி நேரத்தில் பார்வை தெளிவாக தெரியறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே, இவ்வளவு விதைகளை பற்றி பேசின உடனே அடேங்கப்பா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிடுங்கிறதுங்கிறது ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் தினமும் சாப்பிடணும் நீ எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விதைகளை தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து சாப்பிட்றது தான் முக்கியம். அதுதான் நம்மளோட இலக்கு. இந்த பிளான் பாருங்களேன், ரொம்ப எளிமையாக இருக்கும். காலையில் ஓட்ஸ் கஞ்சியோட ஒரு ஸ்பூன் ஆளி வித பொடியை சேர்த்துக்கோங்க. மதியானம் ஸ்நாக்ஸாக ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிடுங்க. ராத்திரி நீங்கள் சாப்பிட்ற சாலட் மேலே கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பை தூவி சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொரு டீம்லேருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே போதும். இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கருத்து இதுதான். நீங்கள் தினமும் எல்லாத்தையும் 100% சரியாக சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுறதை விட ஒரு சில நல்ல பழக்கங்களை தொடர்ந்து விடாமல் கடைபிடிக்கிறது தான் உங்கள் கண்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பாக தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். இந்த வீடியோவில் நம்ம கண்களுக்கு 200 மடங்கு சக்தியை தரக்கூடிய விதைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.